Taste the Daily. சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டுகொள்ளாமல் சென்ற அமைச்சரை காலிக்குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட பட்டியலின மக்கள் முற்றுகையிட முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. கட்டிக்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட முனியாண்டிபுரம் அருந்ததியர் காலனியில் குடிநீர் பைப்லைன் சேதமடைந்து 1 மாதத்துக்கு மேல் தண்ணீர் வராமல் உள்ளது. இதனால் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காலிக்குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமியிடம் தங்கள் கோரிக்கையை தெரிவிக்க முயன்றபோது காவல்துறை தடுத்தது பரபரப்பானது. அமைச்சரின் இந்த செயலால் கோபமடைந்த பட்டியலின மக்கள் சமூக நீதி காப்பதாக விளம்பரத்துக்காக மட்டுமே ஸ்டாலின் அரசு தம்பட்டம் அடிப்பதாக குற்றம் சாட்டினர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் ராபத்து உற்சவத்தின் 4ஆம் நாள் நிகழ்வில் நம்பெருமாள் ஆஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளினார். நம்பெருமாள் நண்பகல் 12 மணியளவில் சவரிகுண்டை அணிந்து மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு பிற்பகல் 1 மணியளவில் பரமபத வாசலை கடந்து ஆஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். வரும் 18ஆம் தேதி திருக்கைத்தல சேவையும் வரும் 19ஆம் தேதி திருமங்கை மன்னரின் வேடுபறி நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்கப்பணம் வழங்காமல் திமுக அரசு ஏமாற்றியதால் கன்னியாகுமரியில் சந்தை களை இழந்து காணப்பட்டது. ஒழுகினசேரி பகுதியில் பொங்கல் பண்டிகைக்கான சிறப்பு சந்தை கூடியது. மண்பானை, கரும்பு, மஞ்சள், வண்ண கயிறுகள், கிழங்கு வகைகள், காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்கள் விற்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் அதிக அளவில் வருகை புரியாததால் விற்பனை மந்தமாக நடைபெற்றதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர்.